ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹரிணி ருத்து ப்ளாக்ஸ். ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இடியாப்பம் மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு. அண்ட் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் கையை போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம கையில் எப்படி பிடிச்சோனோ அது அதே மாதிரியே இருக்கணும். நம்ம கையில் எதுவும் ஒட்டக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அண்ட் உங்ககிட்ட இடியாப்பம் சுடுறதுக்கு தட்டு இருந்துச்சுன்னா அதில் ஊற்றுங்க. ஸோ இல்லாதவங்க இட்லி தட்டிலேயே துணி போட்டும் சுடலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவியும் சுடலாம். எனக்கு இதுலேயே ரொம்ப நல்லா வரும். அதனால் நான் தனியாக தட்டு எதுவுமே வாங்கலை. ஃப்யூச்சரில் வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ நம்ம இட்லி ஒரு இதில் ஊற்றுற மாதிரி இடியாப்ப அச்சால புழிஞ்சு விட்டுக்கோங்க. ரவுண்டாக புழிஞ்சு விட்டுட்டு 2 to 3 minutes வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும். ஸோ இடியாப்பம் ரெடி. இதுக்கு கூட நீங்கள் தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம். இல்லைனா இதை வெங்காயம் தக்காளி போட்டு காய்கறி போட்டு சேமியாவுக்கு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைன்னா அதுலேயே முட்டை உடச்சி ஊற்றி முட்டை சேவை அந்த மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நான் சிம்பிளாக தேங்காய் பாலோடு முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் இது இடியாப்பம்னு சொன்னால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. மெயினாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒயிட் நூடுல்ஸ் வித் மில்க் அப்படின்னு சொன்னால் தான் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சமைக்கிறதை விட இதுக்கு பேர் வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுப்பீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி செட்டிநாடு காட்டன் சாரீ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு 2 பேர் கால் பண்ணிவிட்டு சாரீ புக் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலி உங்கள் ஆர்டருக்கு என்னடா ஆர்டரே வரலையே அப்படின்னு நினச்சேன். நீங்கள் ஆர்டர் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு உங்களை பற்றி நீங்கள் எந்த வீடியோலையுமே சொல்லலையே அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் அதுக்கு சீக்கிரமாகவே வீடியோ போடுறேன். எனக்கு வாய்ஸ் கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி இருக்கிறதுனால. ஏன்னா நான் வாய்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவனும் நடுவில் இன்டரப்ட் பண்ணிடுறான். ரொம்ப ரணகாலத்தில் தான் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சீக்கிரமே நான் வீடியோ போடுறேன். நான் ஹோல்சேல் அண்ட் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டைரெக்டாக மேனுஃபேக்சர்ஸ் கிட்டேருந்து க்ளாத்திங்ஸ் வாங்கிட்டு வீட்டில் வச்சுமே பண்ணுவேன். அண்ட் ஆன்லைன்லேயுமே பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு உமன்ஸ் அண்ட் கிட்ஸ் வேறு எது வேணும்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி யாராவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வீட்டில் இருந்து எதாவது பண்ணணுன்னா கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.